அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் ஹோம்மேட் கிறிஸ்பி சிக்கன் பன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட், சால்ட், கொஞ்சம் பெப்பர், அதோடு சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கியூமின், லெமன், அதோட ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சில்லி இன்னும் வேறு ஆட் பண்ணிக்கொண்டேன், கொஞ்சம் இன்னும் ஸ்பைசி ஆகிக்கிறதுக்கு. உங்களுக்கு வேண்டியதோ ஆட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இதை நான் ஒரு 1 ஹவருக்கு மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அது மெரினேட் பண்ணினப்புறம் அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்லரி செஞ்சுக்கிறேன். இதுக்கு நான் மைதா, சால்ட், அதோடு சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன், பார்த்து செஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்லரி நான் கொஞ்சம் திக்னஸ் ஆகிக்கணும். பாருங்கள், ஃபிங்கர் டிப் பண்ணி எடுத்தோன்னே இது மாதிரி திக் ஆகிக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக சிக்கனில் பேஸ்ட் ஆகும். ஸோ அதோடு சேர்த்து பிரெட் க்ரம்ஸ், நான் பிஸ்கட் பவுடர் இருக்கிறது பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் ஸ்லைசஸில் ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்த பீசஸை தான் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து ஸ்லரியும் ஒரு பிளேட்டில் வேறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி சிக்கனை நல்லா டிப் பண்ணி எடுங்க. 1 ஹவர் மெரினேஷனுக்கு போகிறோம். இதை நல்லா டிப் பண்ணி எடுத்த போகிறோம். நான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் இது மாதிரி பர்ஃபெக்டான கிறிஸ்பி சிக்கன் நகட் செய்யணும். ஸோ இதை மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட் க்ரம்ஸில். உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பினஸ் வேணுமுன்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்த போகிறோம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கொண்டிக்கிறேன். இதை நான் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா டைம் என்ன போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு பீசஸாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்டில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு லாஸ்ட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த சிக்கன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு உடனே இதை மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. போட்டு கொஞ்சம் 1 சைடு நல்லா குக்காக வேணும் போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சிக்கன்லேருந்து லெஃப்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரையாக வேணும் போகிறோம். நான் ஆயிலேருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதே ஸ்டெப் மாதிரி பேலன்ஸ் சீக்கிர சிக்கனையும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே உரமாக்கி வச்சுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்கு வேறு இன்னொரு கப்பில் சாஸ் எடுத்துக்கிறேன். சாஸோடு சேர்த்து நான் ஹோம்மேட் மயோனைஸ் எடுத்துக்கிறேன். ஹோம்மேட் மயோனைஸை நான் இந்த வீடியோவில் எட் பண்ணல எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் அதை ஷார்ட்ஸ் பேஜில் எட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சு கொள்ளணும். ஸோ அதையும் சேர்த்து நான் சாஸுக்கு எட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லேயரில் எட் பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இன்றைக்கி பன் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேட் பன் இல்லை, பேக்கரிஸில் பேக்கெட்டில் வர பன் தான். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஃபில்லிங்ஸ் செய்ய போகிறேன். ஸோ இது மாதிரி பன்னை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்ஸ் எல்லாம் நீங்கள் அவனில் ப்ரீஹீட் பண்ணி வச்சவங்க ஒரு 5 மினிட்ஸ் 2 to 5 மினிட்ஸுக்கு மாதிரி ஹாட் பண்ணி எடுக்கவும் இயலும். ஸோ அதுக்கு நான் லேயரிங் பார்த்திங்கன்னா நான் சலாட் எட் பண்ணிக்கிறேன். அதோட ஆல்ரெடி செஞ்ச கிறிஸ்பி சிக்கன், அதுக்கு மேலே நாங்கள் ஹோம்மேட் மயோனைஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ ஓகே, இதை மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான பர்கர் பன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி பேலன்ஸிக்கிற பண்ணே உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். உங்களுக்கு இதுக்கு லேயருக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன்ஸ் அது மாதிரி சரி மேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டைம் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பாய் பாய்.